டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எக்ஸல் சீட்டில் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி என்ட்ரு பண்ண உடனே அது கலர் டெக்ஸ்ட்டாக இன்சர்ட் ஆகிற மாதிரி செய்கிறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த செல்லில் மதுரைன்னு டைப் பண்ண போகிறேன். மதுரைன்னு டைப் பண்ணிவிட்டு இப்போ கீபோர்டில் என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். மதுரைன்னு நான் டைப் பண்ணது ப்ளூ கலரில் இன்சர்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி இந்த காலத்தில் எந்த செல்லில் டைப் பண்ணாலும் அது ப்ளூ கலரில் இன்சர்ட் ஆகும். இப்போ நான் இந்த செல்லில் மதுரைன்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ கீபோர்டில் என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இதுவும் ப்ளூ கலரில் என்ட்ரு ஆகிருக்கு. இப்போ காலம் பியில் ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நெல்லைன்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு கீபோர்டில் என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே இது க்ரீன் கலரில் இன்சர்ட் ஆகிருக்கு. அடுத்து கோவைன்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அது சிவப்பு கலரில் என்ட்ரு ஆகிருக்கு. இப்போ இதில் சென்னைன்னு டைப் பண்ணிவிட்டு இப்போ கீபோர்டில் என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அது கருப்பு கலரில் இன்சர்ட் ஆகிருக்கு. அடுத்து ஒரு ஊர் பேரை என்ட்ரு பண்ணுறேன், ட்ரிச்சி. இப்போ கீபோர்டில் என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே இது ப்ளூ கலரில் இன்சர்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நாம் டைப் பண்ணி என்ட்ரு பண்ண உடனே அது கலர் டெக்ஸ்ட்டாக இன்சர்ட் ஆகிறத செய்கிறது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் ஷீட் 2 ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த காலத்தை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் ஃபார்மேட் பண்ண போகிறேன். இதை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு நாம் செலக்ட் பண்ண இந்த செல் ரேஞ்ச் மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி இங்கே ஃபார்மேட் செல்ஸுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அல்லது ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஷார்ட்கட் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணணும். நான் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறேன். இப்போ கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே ஃபார்மேட் செல்ஸுங்கிற அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் இந்த கஸ்டமை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டைப்பில் ஜென்ரலை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை இன்சர்ட் பண்ணணும். அது உள்ள நமக்கு தேவையான கலரோட பேரை என்டர் பண்ணணும். நான் இப்போ ப்ளூன்னு என்ட்ரு பண்ணுறேன். இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் அட்டுங்கிற சிம்பிளை பண்ணணும். இப்போ நான் ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த காலத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணால் இந்த ஃபார்மேட் செல்ஸுங்கிற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் கஸ்டமை செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை டைப் பண்ணணும். இது உள்ள நமக்கு தேவையான கலர் பேரை டைப் பண்ணணும். இப்போ நான் ரெட்டுன்னு டைப் பண்ணுறேன். இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இதே மாதிரி நமக்கு தேவையான ஒவ்வொரு காலத்துலேயும் ஃபார்மேட் பண்ணணும். இப்போ நான் இந்த செல்லில் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ கீபோர்டில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இன்சர்ட் ஆகிருக்கு. இப்போ அடுத்த காலத்தில் உள்ள செல்லில் ட்ரிச்சின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இது சிவப்பு கலரில் இன்சர்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நமக்கு தேவையான மாதிரி ஃபார்மேட் பண்ணி நாம் டைப் பண்ணி என்டர் பண்ணோன்னா அந்த டெக்ஸ்ட்டு கலர் டெக்ஸ்ட்டாக இன்சர்ட் ஆகிற மாதிரி செய்யலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.